தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மார்கழி மாதம் ஏன் திருமணம் செய்யக்கூடாது தெரியுமா? மார்கழி மாதம் ஏன் திருமணம் செய்யக்கூடாது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மார்கழி மாதம் அது வந்தாலே குளிர் அதிகமாக இருக்கும். அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு ஆலயத்துக்கு செல்வார்கள். பழனி மலை, ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டிருப்பார்கள். குடும்பங்களில் இறை பக்தி அதிகமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? மார்கழி மாதத்தில் விண்ணுலகில் தேவர்கள் அதிகாலை துயில் எழும் காலம். அவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து கடவுளை தரிசிப்பார்கள். மார்கழி மாதம் தேவர்கள் அதிகாலை எழுந்து கடவுளை தரிசிக்கின்ற காரணத்தினால் மண்ணுலகிலும் மக்கள் அதிகாலையிலே எழுந்து அந்த கடுங்குளிரிலும் குளித்துவிட்டு இறைவனை தரிசிக்கிறார்கள். மார்கழி மாதம் பீடை மாதம் என்று கூறுவார்கள். பீடை மாதம் கிடையாது, பீடு உடைய மாதம். அதாவது பீடு என்றால் பெருமை, பெருமை உடைய மாதம். அதனால் தான் கிருஷ்ணர் கூறுகிறார், மாதங்களில் நான் மார்கழி என்று கூறுகிறார். மார்கழி மிகச்சிறந்த மாதம், அது இறைவனுக்கேற்ற மாதம். அந்த மாதத்தில் இறைவனை பற்றிய சிந்தனைகள் தான் இருக்க வேண்டும். மார்கழி மாத குளிரில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வெளியே வரும் பொழுது அதிகாலையிலே இயற்கையான ஆக்சிஜன் மார்கழி மாதம் கிடைக்கிறது. ஆகவே மேல் சட்டை அணியாமல் சென்றால் ஆக்சிஜனை இன்னும் அதிகமாக நாம் சுவாசிக்கலாம், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறலாம். இந்த மார்கழி மாதம் இறைவனுடைய சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிற இந்த மாதத்தில், மார்கழி மாதத்தில் விதை விதைத்தால் வளராது என்பது மரபு. அதாவது குளிர் அதிகமாக இருப்பதால் இந்த மாதத்தில் விதை விதைத்தால் முளைக்காது. இதை மனதில் கொண்டே திருமணம் செய்வதை தவிர்த்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். அதாவது மார்கழி மாதத்தில் விதை விதைத்தால் விளையாது என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் திருமணம் செய்வதையும் தவிர்த்துள்ளார்கள். மேலும் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறைவனை பற்றி சிந்திக்கிற மாதம் ஆகையால் திருமணத்தை பற்றியோ உடல் உறவுகள் பற்றியோ சிந்திக்கக்கூடாது என்பதற்காக இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வேறு எந்த காரணமும் கிடையாது. மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படிலாம் கிடையாது. மார்கழி மாதம் பீடுடைய மாதம். ஆனால் இந்த மாதத்தில் இறைவனுடைய சிந்தனைகள் தான் மேலோங்கி இருக்க வேண்டும். அதற்காக மார்கழி மாதத்தில் திருமணம் செய்வது கிடையாது. ஆக மார்கழி மாதத்தில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் மார்கழி மாதத்தில் இறைவனை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும். ஆகையால் திருமணத்தை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டார்கள்.